கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையோ அவங்க ஏங்கிக் கொண்டிருப்பாங்க இல்லையா, நாங்க எப்பதான் போறோம், வீடே கட்டி முடியல, குடிசைகள் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லையா, அல்லது வசதி இருந்தும் ஏதோ உற்சாகம் இல்லாததனால் சில தடைகள் வந்ததனால் பிந்தி போவோம் என்றுள்ளவங்க இருப்பாங்க. அல்லாஹ் உங்களையும் கைவிடல, அல்லாஹ் உங்களையும் கைவிடல. உங்களுடைய கடமையாகல, உங்களுடைய கடமையாகவில்லையானாலும் உங்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். ஊருக்குள்ளே இருந்து கொண்டு லேசான சில அமல்களை செய்த ஹஜ்ஜத கூலி, உம்ராட கூலி அல்லாஹ் தருவான். இதுல முதலாவது நான் ஒரு 5 அமல்களை சொல்றேன். முதலாவது அமல் என்ன? நீயத்த பலமாக வைங்க. யா அல்லாஹ், எனக்கு நீ காசு தந்தா நானும் ஹஜ்ஜி போவேன். அல்லாஹ் பாக்குற உங்களோட கோலங்களை இல்ல, உங்களோட கையில எவ்வளவு இருக்கிறது அல்ல, இப்ப பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குது அல்லாஹ் பாக்கல, இவன் உள்ளத்துல என்ன ஓடுது, இதை உங்களோட மனைவிக்கும் பார்க்கலாம், கல்வ யாருக்கும் பார்க்கலாம், கல்வ ரப்பு பார்க்கிறான். அதனால்தான் புகாரி ஷரீஃப்ல 7000 சொச்சம் ஹதீசுகள், பல்வேறு அமல்களுக்குரிய ஆதாரங்கள் நிறுவப்பட்டுள்ள புகாரி ஷரீஃபில் முதலாவது கொண்டு வராங்க, நீயத்தை வச்சுத்தான் கூலி, வெளி தோற்றத்தை வச்சல்ல. இன்னமல்லாமல் பின்னியாத், அமல்களுக்கு கூலி கிடைக்கிற நீயத்துகளாக. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள், உம்மு கபிஷா அல் அன்மாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத், 4 பேரை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அல்லாஹ் அவருக்கு இல்ம கொடுத்திருக்கிறான், ஆலிமா இருக்கிறான், அல்லது ஆலிம போல இருக்கிறான், அல்லது தீன படிச்சு கொண்டே இருக்கிறான், ரப்பு அவருக்கு பணத்தை கொடுக்கல. இந்த ஹதீஸ் திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான. இல்மு இருக்குது, பணம் இல்லை. ஆனால் பணம் இல்லைங்கிறதுக்காக பணக்காரர்களை விட்டு வைக்கவும் இல்லை, நீயத்தால பணக்காரனை துரத்தி பிடிக்கிறார். இல்முள்ளவர்களும் பணக்காரர்களை, செல்வந்தர்களை நீயத்தால் துரத்தி பிடிச்சு அவர்கள் அடைகிற நன்மை அடையலாம். அவர் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு பணத்தை தந்தா நானும் பணத்தால ஜகாத்து கொடுப்பேன், ஹஜ்ஜிக்கு போவேன். இன்னொரு செல்வந்தர் பணத்தால ஜகாத்து கொடுக்கிறார், ஹஜ்ஜி போறார். இங்குள்ள இந்த ஆலிம் இல்மு கொடுக்கப்பட்டவர் நீயத்து வைக்கிறார், எனக்கு காசு இருந்தா நானும் ஹஜ்ஜி போவேன், நானும் ஜகாத்து கொடுப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பணக்காரனும் பலமான நீயத்து வச்ச இந்த ஆலிமும் சமம் என்றார். கியாமத்தில் எழுப்பி பார்த்தா ஒரே இலக்கத்தில்தான் நன்மை போடப்பட்டி, இவருடைய நீயத் அவ்வளவு பலம் பொருந்தியது. தபூக்கு போயிட்டு வந்து கொண்டிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில் இருக்குது. மதீனாவை கிட்ட வந்ததை சொன்னாங்க, இந்த சஹாபாக்களே பெரியோரு தியாகம் செஞ்சு சூடான காலத்தில், வறுமையுடைய காலத்தில் உங்களுடைய விவசாயத்தை அறுவடை செய்யும் அந்த வருமானத்தை கூட தியாகம் செய்துட்டு வந்திருக்கிறீங்க தபூக்கு. ஆனால் நீங்க ஒவ்வொரு பள்ளத்தாக்கு இறங்கும் போதும், மலைகளுக்கு ஏறும் போதும், நடந்து போகும் போதும், வாகனத்தில் போகும் போதும் மதீனாவில் உள்ள சிலர் நன்மையில் உங்களோட செய்து கொண்டிருக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நாங்க படாத பாடுபட்டு வந்திருக்கு, அவங்க மதீனான சும்மா இருந்து வந்து இவரோட நன்மையில சொல்றாங்களா? அது எப்படி சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபஸஹுமுல் உஸ்ர், தகுந்த காரணங்களால அவங்களுக்கு வர முடியல, ஆனால் அவங்களும் ஆசையோட நீயத்தோட இருக்கிறாங்க, அதனால் அல்லாஹ் உங்களோட கூலியில அவங்களையும் சேர்த்து விட்டாருன்னு சொன்னாங்க. நீயத்தை பலமா வைங்க. இரண்டாவது, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி அடையத்துக்கு இரண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க சுபஹ் தொழுகைக்கு ஜமாத்தோட தொழுதுட்டு ஒரு மணித்தியாரம் டைம் கொடுங்க, 1 மணித்தியாரம் டைம் கொடுக்க பெரிய கூலி கிடைக்கும். ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வாங்க, கஷ்டமா
வீட்டு வாசல்ல பள்ளி இருக்குது, எட்டி பார்த்தா பள்ளி இருக்குது. ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வாங்க, அப்படியே தொழுதுட்டு ஓடிடவானம், கொஞ்சம் உட்காருங்க. மஸ்ஜிதுல நடக்கக்கூடிய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் அமல்கள்ல உட்காருங்க. இஸ்ராக் ஆகிலும் சூரியன் உதிக்கிற நேரமாகிலும் 15-20 நிமிஷம் கழிஞ்சிடும். உடனே எழும்பி 2 ரக்காத்து தொழுதுட்டு போங்க. நீங்க போயிட்டு உஹது மலை இடிக்க போறல, பள்ளியில கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போங்க. என்ன கிடைக்கும்? முழுமையான ஹஜ்ஜும் முழுமையான உம்ராவும் செஞ்ச கூலி கிடைக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யாரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வராரு, அப்படியே தொழுதுட்டு சும்மா காத யذ்குருல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையில உட்கார்ந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் உட்கார்ந்திருக்கிறார், சூரியன் உதிக்கவாட்டு உட்கார்ந்திருக்கிறார், பின்னால எழும்பி 2 ரக்காத்து தொழுகிறார், அல்லாஹ் இவருக்கு அஜ்ருல் ஹாஜ் வல் முஅ்தமிர், ஹஜ்ஜும் உம்ராவும் செஞ்சவருடைய கூலியை கொடுப்பார். நீங்க நினைக்காதீங்க மக்காவுக்கு போனவங்களுக்கு ஃபுல் நன்மை கிடைக்கும், எங்களுக்கு ஹாஃப் கிடைக்கும் என்று. இல்ல, அந்த நம்பிக்கை வராம இருக்க தாமத்தன் தாமத்தன் தாமா முழுமையான ஹஜ்ஜி முழுமையான உம்ராட கூலி கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் செலவழிச்சு இது அடையலாதான், ஏழைகளுக்கு இது அடையலாதான். மூணாவது, அல்லாஹ் தரக்கூடிய ஏழைகளுக்கான ஹதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார், அபூ தாவூதுல பதியப்படக்கூடிய ஹதீஸ், யாரு பள்ளிக்கு வந்து வுது செய்யாம வீட்டில வுது செஞ்சுட்டு வாராரோ இவருக்கு உம்ரா செய்ய ஹஜ் செய்ய இஹ்ராம் கட்டி கொண்டு வாரவர் மாதிரி. பள்ளியில தெப்ப திறக்காம வீட்டுல தண்ணி இருக்குதானே, வீட்டுல இருக்கிற தெப்ப திறந்து அங்க வுது செய்துட்டு வுதுவோட பள்ளிக்கு வாங்க, உங்களுக்கு ஹாஜிக்கு கிடைக்கிற கூலி கிடைக்குது. எவ்வளவு சிம்பிளான லேசான அமல். ஆனா இது அமல் செஞ்சதை மட்டும் கிடைக்காது. இது நல்லா ஒரு ரொம்ப பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறார். என்ன தெரியுமா? இந்த அமலை செய்யற நேரம் ஹஜ்ஜட கூலி கிடைக்கணும்னு ஆசை வரும். சும்மா வீட்டில வுது செஞ்சுட்டு வந்தது கிடைக்காது. அது கிடைக்கிற நேரம் அப்படியே கல்விக்கு வரும். சொத்துமால சொன்னாங்களே ஹஜ்ஜட நன்மை அடையோடு அல்லாஹ் எனக்கு தருவான் என்று கொஞ்சம் உள்ளத்தை நேர நிறுத்திக்கணும், வாங்க அல்லாஹ் கூலி எழுதுவான். 4வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதையும் அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் மஸ்ஜிதுக்கு வராரு, பள்ளி வாசலுக்கு வராரு, வாரர் தொழுகையோடு சேர்த்து இன்னொரு நியத்தையும் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? நான் மஸ்ஜிதுக்கு வாரன், ஏதாவது ஒண்ண படிச்சு கொண்டு போக அல்லது யாராவது ஒருத்தருக்கு படிச்சு கொடுத்துட்டு போக. தஅலீம் தஅல்லும், தஅலீம் தஅல்லும். சும்மா பள்ளிக்கு வரல, படிக்க படிச்சு கொடுக்க. இந்த நியத்தோட வந்து மஸ்ஜிதில் நடக்கும் பயான்களில் உட்கார்றார், அல்லது இமாம் நடத்தும் ஒரு பாடத்தில் உட்கார்றார், அல்லது இவருக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை மஸ்ஜிதுக்கு வந்தவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப நீங்க ஜும்மாவுக்கு கூட வரும்போது ஹுதுபாவில் இருந்து ஏதாவது படிப்போம் என்ற நியத்தோட வந்திருந்தா உங்களுக்கும் ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும், ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும். இவ்வளவு ஈஸி. இந்த நியத்தை வைக்கிறது காசு செலவாகிறல்ல, கொழுப்பு கலைகிறல்ல, வேர்வை போறல்ல, கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்ல, மூச்சு தட்டுற அளவுக்கு பாரம் இல்ல. மனசுக்குள்ள நியத்தன்னு மட்டும் வைக்கணும். ஆனால் ஷைத்தான் வைக்க விட மாட்டான், ஷைத்தான் வைக்க விட மாட்டான். இந்த ஹதீஸ் தெரிந்த பல பேர் இருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் அந்த நியத்தை வச்சுட்டு வந்தாங்கன்னு பார்த்தா விளங்கும் இப்லீஸ் எவ்வளவு எங்களோட விளையாடுறாங்க. 5வது, வேறு வேறு விஷயங்கள் இருக்குது, 10-15 விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு பள்ளியோடு தொடர்பு பட்டதை மட்டும் ரொம்ப இலகு. நாங்க பள்ளியோடு தொடர்பானவங்க. அந்த நியத்துகளையும் அமலையும் மட்டும் செஞ்சுட்டா ஹஜ்ஜுடைய உம்ராட கூலி கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு போறேன். ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் போயிட்டு முறையிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் எங்களை விட முன்னுக்கு போறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை விட முன்னுக்கு போறாங்க. நாங்க தொழுகிற மாதிரி அவங்களும் தொழுகிறாங்க, நாங்க நோம்பு பிடிக்கிற மாதிரி அவங்களும் பிடிக்கிறாங்க, நாங்க ஜிக்ரு செய்யற மாதிரி அவங்களும் ஜிக்ரு செய்யறாங்க. ஆனால் அவங்க எங்களை விட சில விஷயத்துல முன்னுக்கு போறாங்க.
பணம் இருக்குது, அதால ஹஜ்ஜி போறாங்க, அதால சதகா கொடுக்கிறாங்க. நாங்க அந்த தரஜாவை எப்படி அடையாள சொல்லலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்லு தொழுது போட்டு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இது புகாரியில பதியப்படுது. 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. 100 பூர்த்தியாக்க 4ஆம் கலிமா அல்லது 34 அல்லாஹு அக்பர். பணக்காரர்கள் பணத்தால என்னவெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் இந்த 100 தஸ்பீஹால அடைஞ்சு கொள்வீங்க. கொஞ்ச நாளில் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், பணக்காரர்களும் எங்களோட சேர்ந்து தஸ்பீஹ் செய்யறாங்க. இது முன்னு சொல்லி தரவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க பணத்தாலையும் வேலை செஞ்சுட்டு தஸ்பீஹும் செய்யறாங்கடா, அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அது எங்களால் ஒன்றும் செய்ய இயலாதண்டா. எவ்வளவு சிறந்த அமல்! ஒரு பள்ளிக்கு வருகிற வரத்திலே 5 ஹஜ்ஜு செஞ்ச கூலி எடுத்துட்டு போயிடலாம். சுபஹ் தொழுகைக்கு வந்தாங்க, படிக்கிற நியத்தோட வாரீங்க, வுதுவோட வாரீங்க, இஸ்ராக் வரைக்கும் உட்கார்ந்திருந்த 2 ரக்காத்தை தொழுதுட்டு போறீங்க, தஸ்பீஹ் செய்றீங்க, நியத்தை பலமா வச்சிருக்கிறீங்க, அல்லாஹ் 5 ஹஜ்ஜு செஞ்ச கூலியை தருகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் உண்ட ஞாபகத்தில் வைக்கும், இந்த அமல்களால ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்குமே தவிர ஹஜ்ஜுடைய கடமை பூர்த்தியாகாது. ஹஜ்ஜி ஃபர்லான ஒரு ஹாஜியார் நினைக்கிறாரு, நான் ஹஜ்ஜி போதே இல்லை, வுதுவோட பள்ளிக்கு வந்தா போதும் ஹஜ்ஜி செஞ்ச கூலி கிடைக்குமே என்று நினைச்சா அது முட்டாள்தனம். ஹஜ்ஜுடைய நன்மை என்பது வேற, ஹஜ்ஜுடைய கடமை நீங்கிறது என்பது வேற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்தனமான ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக.